சிவபதியான பரம கருணாமூர்த்தியான சர்வேஸ்வரனான பரமாத்மாவனுடைய மனுஷ்ய அவதாரத்துல பல வருஷங்கள் வாழ்ந்து மனித தர்மங்களை மக்களுக்கு காண்பிச்ச ஒரு அவதாரம் ராமாவதாரம். பொதுவாக தர்மங்கள் அப்படிங்கிறது பல வடிவத்துல இருக்கு. நம்ம பேசும்போது சாஸ்திரம் விஷயம் தெரிஞ்சுவா பேசும்போது வர்ணாசிரம தர்மங்கள்னு சொல்லுவாங்க. வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் அப்படின்னு இன்னைக்கு அத எதிர்ப்பவர்களும் சொல்ற வார்த்தை அந்த வார்த்தை தான். இதுல வர்ணம் அப்படிங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்துகிறது, ஜாதின்னு சொல்லல. வர்ணம்னா ஜாதி தான். இந்த வர்ணம்னு சொன்னா சாதாரண வர்ணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கலர்னு அர்த்தம், பல வகையான கலர். இது எந்த கலரை குறிக்கிறதுன்னா அவ மனசுல உள்ள கலரை குறிக்கிறது. அவ தாமசமா, ராஜசமா, சாத்வீகமா அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக உள்ளது. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைசிய தர்மம், சூத்ர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், பகவத் தர்மம், தேச தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம் அப்படின்னு இத்தனை பிரிஞ்சிரு. நீங்க எந்த காலத்துல இருந்துன்னு பேசுறேன் நீங்க அப்படின்னு சில பேர் கேட்பான். இன்னைக்கு எவ்வளவு நம்ம 2026 இருக்கோம் அப்படின்பா. நீங்க 2026 இருக்கோம், 3026 இருக்கோம். மலைப்பழம் தானே, ரஸ்தாலி தானே. வாழைப்பழம்னு ஒரே வார்த்தை சொல்றோம் நாம. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா டேஸ்ட்ல வித்தியாசம், வடிவத்துல வித்தியாசம். இது உயர்வா அது உயர்வான்னா அது சாப்பிட்றவாளை பொறுத்தது. எது உயர்வுன்னு தீர்மானம் பண்றது. எனக்கு மலைப்பழம் தான் பிடிக்கும், எனக்கு விலை கூடங்கிறதுனால மழைப்பழம்னு சொல்றதே தவிர மலை ஒரிஜினலா ஒசத்தி பூவம்பழம் தான். பூவம்பழம்னா நீங்க நேவேதி இருக்கிற பூவம்பழம் தானே வைக்கிறோம். ரொம்ப சத்து பூவம்பழத்துலதான். பல வகையா இருக்கு. இதுல ஏற்றத்தாழ்வுகளை நாம கல்பிக்கல. அதனுடைய ஆக்கிருதி, அதனுடைய சுவை, அதனுடைய கலர், அதை பொறுத்து சொல்ற மாதிரிதான் உலகம் முழுக்க படைக்கப்பட்டு எறும்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு, ஈக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு, மிருகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல ஏற்றத்தாழ்வை கல்பிச்சவன் மனுஷன் தான். இது ஒரு சக்தி, இது மட்டம் அப்படின்னு. அதுவுமே நான் சொல்லுவேன், இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்த பிரச்சனை தான் அது. ஏன்னா இதிகாச புராணங்கள் இவைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவாவா கரெக்டா அவாவா டியூட்டியை செஞ்சுட்டு போயிட்டே இருந்திருக்கான். இதுல எல்லாம் பெருசா ஒண்ணும் இவா ஒத்தர வருஷத்துக்கு அது நான் ரொம்ப தூரம் சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இந்த ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல ஜாதி கலவரம்னு உண்டோ எங்கேயாவது? ஏதாவது ஒரு 2000 வருஷம் இவன் வச்சிருக்கிற அந்த 2000 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து காமிச்சிருக்கோம், ஜாதி கலவரம்னு ஒண்ணு கிடையாது. என்ன கிடையாது? அவரவர்கள் ஒரு குரூப்போட வாழ்வார்கள், வேலையை பார்ப்பார்கள். இந்த வேலை தான், டியூட்டி தான் முக்கியம். இப்ப ராமாவதாரத்துக்கு வருவோம். இத்தனை வகையான தர்மங்கள் சொன்னேன். ராமர் எந்த தர்மத்தை செஞ்சு காண்பிச்சார்னா இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிறது மனித தர்மம். நீங்க பிராமணனா பிராமண தர்மம் வேதம் ஓதுதல், க்ஷத்ரிய தர்மம் அரசாளுதல், வைசிய தர்மம் வியாபாரம் பண்ணுதல், சூத்திர தர்மம் விவசாயம் பண்றதல் அப்படின்னு நீங்க பிரிச்சாலும் இதுக்கெல்லாம் அடிப்படையானது மனித தர்மம். முதல்ல மனுஷனா இருக்கணும், அதுக்கு மேலதான் இவன் யாருங்கிறத பொறுத்து இருக்கு. ராமாயணம் முழுக்க காண்பிச்சது அந்த மனித தர்மத்தை தான். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு. இதை எப்படி காண்பிச்சான் பகவான் அப்படின்னா, பகவான் நான் எப்ப அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் தர்மத்தை நிலநாட்டுவதற்காகவும் வருவேன்னா
இந்த 3 நாள மட்டும் இந்த தர்மமானது ஸ்தாபிக்கப்பட்டதா காப்பாற்றப்பட்டதா ஆகாது. ஏன்னா இந்த தர்மம்ங்கிற அந்த சப்தத்துக்கு என்ன பொருள்? தர்மம்னா ஒரு செடியா, கொடியா, மரமா, பழமா, காயா, மிருகமா, என்ன? அதை ரட்சிக்கிறதுனா எப்படி? ஒரு செடியை ரட்சிக்கிறதா இருந்தா சுத்தி வேலியை போட்டு காப்பாத்திடலாம். ஒரு கொடியை ரட்சிக்கிறதா இருந்தா பந்தல் போட்டு காப்பாத்திடலாம். ஒரு ஒரு சின்ன நாயை ரட்சிக்கிறதா இருந்தா ஒரு கூண்டு வச்சு காப்பாத்தலாம். அது மாதிரி தர்மத்தை ரட்சிக்கிறதுனா எப்படி? தர்மம்ங்கிறது சுபாவம், நம்மோட சுபாவம். மனிதனுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு பாருங்க, அது மனித தர்மம். அது அந்த மனித தன்மைய யார் கொலாப்ஸ் பண்ற வரார்களோ அப்பதான் பகவான் வரான். அப்படி வரவர்களை பகவான் அழிச்சுடுறான். அது மாதிரி மனித தர்மத்துல இருக்கிறவாளை காப்பாத்துறான். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தர்மங்கள் இன்னி வரையில் நம்மளுடைய தேசங்கள்ல எப்படி வரது அப்படின்னா அனுஷ்டான பூர்வமா தான் வருது, செயல்முறையில தான் இருக்கு. இப்ப நான் கதை சொல்றேன், நீங்க கேட்கிறேன். கதாசிரவணம்ங்கிற தர்மம் அப்படிங்கிறத நீங்க எப்படி செய்ய முடியும்னா உட்காந்து கதை கேட்டாதான் தெரியும். உட்காந்து கதை கேட்கணும். உட்காந்து கதை கேட்கணும்னா என்ன பண்ணணும்? கதைக்கு வரணும். கதைக்கு நாம எப்படி வரணும்? நாம வரோம், நமக்கு அடுத்த தலைமுறை வரல. இப்ப இந்த குழந்தை வந்திருக்கான், 1-2 பேர் தான் வரா. நீங்கெல்லாம் ஏன் வந்து இப்ப உள்ள குழந்தைகள்லாம் ஏன் வரல? யாரா பதில் சொல்லுங்க பாப்போம். அதான் நீங்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் உங்க அப்பா அம்மா உங்களை கூட்டு வந்தா. இப்ப உள்ள குழந்தைகள்லாம் வராதுக்கு காரணம் அப்பா அம்மா கூட்டும் வரல. 2 பிரச்சனை அதுல. ஒண்ணு, நாம வந்து அவாளை விட்டுட்டு நாம மைக்ரேட் ஆயிட்டோம் டவுன் பக்கம். நாம வேலைக்கு போறேங்கிற பேர்ல குழந்தைகளை எங்கேயோ கொண்டு தள்ளி அது மாதிரி பண்ணினோம். அப்படியே அப்பா அம்மா இருந்தாலும் அவளை வந்து அவனுக்கு படிப்பு இருக்கு, அவனுக்கு பாட்டு இருக்கு, டியூஷன் இருக்கு, அப்படி ஒரு பயம் இருந்தது. ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் ஜாப் செக்யூரிட்டி சம்பந்தமா ஒரு பயம் இருந்தது. அதனால படிப்புன்னு அப்படி படிச்சாதான் இன்னைக்கு அதுலதான் ஓடிட்டு இருக்கு. இப்ப நாம என்ன பண்றோம்னா இதெல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுடைய அபூர்வமான ஒரு பாக்கியத்தை இழக்கிறோம். மனிதனா பிறந்திருக்காமோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெறுமனை சம்பாதிக்கிறதுக்கும் சோறு திங்கிறதுக்கு மட்டும் பிறக்கல, அதுக்கு மிருகமா பிறந்திருக்கலாம். மனுஷனா பிறந்திருக்கான்னா மனிதனுக்கு வாட்டார்மன் பெட்டர் தன் ஷீப் ஆர் கோட்ஸ். மிருகங்களை காட்டிலும் மனுஷன் எந்த வகையில உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரேயராலதான். பகவானை வந்து நாம பிரேயர் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் மனிதனுடைய தனிப்பட்ட அடையாளம் அப்படிங்கிறது. நாம ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த குழந்தைகளை அதுல ஈடுபடுத்தி இருக்கணும். நித்தியப்படி காத்தால எழுந்துன உடனே பல்லு தேய்ச்சிட்டு வந்தையா, நெத்தில விபூதிட்டுக்கோ, சுவாமி நமஸ்காரம் பண்ணு, அப்பதான் பால் கொடுப்பேன்பா அந்த காலத்துல அம்மா. இன்னைக்கு பல்லு தேய்க்காம குடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேங்கிறது. எடுத்துன உடனே குடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேங்கிறது. குளியல்ங்கிறது கிடையாது, மடின்னா என்னன்னு தெரியாது. கோவிலுக்கு வர்றதுன்னா அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்துல வந்து தினம் ஒரு வேலை 3 வேலை தரிசனம் பண்ணுவா, அது ஒரு வேலையா போச்சு. அந்த ஒரு வேலையும் வாரத்துல சில நாட்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வெள்ளிக்கிழமை கற்பகாம்பால தரிசனம் பண்றது ரெகுலரா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு சுவாமியை தரிசனம் பண்றதுன்னு அப்படி வச்சிருந்தா. இப்ப அதுவும் என்ன ஆச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு நாள்னா ஆயிடுச்சு. ஏதாவது பிறந்த நாள், கல்யாண நாள், வருஷ பிறப்பு இது மாதிரி இருந்தாதான் கோவிலுக்கு போறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுவும் நின்று போயிடும், டைவர்ட் ஆயிடும். இப்ப இந்த தர்மங்கள் எல்லாம் நாம எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்னா உபதேசத்தினால மட்டும் கொண்டு வந்துட முடியாது. நான் செயல்முறையில தான் அதை காமிச்சாகணும். நாம செய்யணும். குழந்தைகளுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷனை விட்டுட்டோம், அடுத்த ஜெனரேஷன் கழத்தியாவது பிடிச்சிக்கணும். அதெல்லாம் சரியாகும். நான் திரும்ப நான் சொல்றேன், அது ரைட்டா தப்பாங்கதான் தெரியாது. நான் சொல்ற வார்த்தைய தப்பாவும் யாரும் எடுத்துக்காதீங்க. அமெரிக்கா அழிஞ்சதுன்னா சரியா கூடாது. என்னோட ஒரே கணக்கு அதுதான். அந்த தேசம் அழிஞ்சா உலகம் முழுக்க அவாவா தர்மத்துல இருப்பான். அவ ஒருத்தரையும் அவன் போக்குல இருக்க விடாம நாசம் பண்ற தேசம் அது. நம்ம காரியத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு விருத்திகள்லாம் ஒரு காலத்துல தானத்தை நம்பி இருந்தோம். பிராமணால சொல்றேன்,
விவசாயம் இருக்கும், மற்ற காரியங்கள்லாம் தொழிலாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிதான் இப்ப பழையபடி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரது. குழந்தைகளுக்கு நாம தான் அழுத்தமா சொல்லணும். அதை நம்மளே பயப்படுறா, அப்பா அம்மாவே பயப்படுறா. ஏன்னா இவர் சம்பாதிச்ச மாதிரி 4 மடங்கு அவன் சம்பாதிக்கிறான். அதனால அவனை கமாண்ட் பண்ண முடியல. இவரால தனக்கு சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறார் அவர். நீங்க சொல்லியே ஆகணும், அப்பா நீ இங்க வந்துடும், இங்க நல்ல வேலையை பார்த்துக்கோ, இந்த தேசத்துல இருக்கு, வேலை வேணா அமெரிக்கால கிடைக்கலாம், பணம் வேணா அமெரிக்கால கிடைக்கலாம், சம்ஸ்காரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இல்லாம போயிடும். கிடைக்காதுன்னு நான் சொல்லல, அங்க இங்க இருக்க மாதிரி இருக்காது. நீங்க மறந்தாலும் இங்க ஞாபகப்படுத்துங்க. தேசத்துல வாச வழியா போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லைன்னாலும், அதுக்கு டைம் இல்லைன்னாலும், கோவில் வாசல் வழியா போறது அப்படி கன்னத்துல போட்டுக்கணும்னு தோணும். ஆனா அங்க நீங்க போகணும்னா 200 மைல் தேடின்னு போகணும். தேடின்னு போய் தான் தரிசனம் பண்ணணும். இந்த தர்மங்கள் கடைபிடிக்கிறதுல இருக்கு, கடைபிடிச்சுதான் காண்பிக்கணும். ஒரு குழந்தை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு தாத்தா சொல்றா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்னன்னு கேட்கறது அது தெரியாது. அப்ப என்ன பண்றா, இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டியோ நமஸ்காரம் பண்ணி காமிக்கிறான். இவ நமஸ்காரம் பண்ணிட்டு நீனும் பண்ணு அப்படின்னு உடனே அந்த குழந்தை பண்றது. இது எப்படி இந்த தாத்தா பாட்டி பண்ணி காண்பிச்சாலோ அது மாதிரி ஒரு அவதாரத்துல செஞ்சு காண்பிச்சதுதான் ராமாவதாரம். எப்படி அப்பாட்ட எப்படி நடந்துக்கணும், அம்மாட்ட எப்படி நடந்துக்கணும், சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எதையும் உபதேசம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், செய்யறது கஷ்டம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இவ்வளவு சுலபம் கிடையாது. நாம செஞ்சுட்டே வந்தா குழந்தைகளுக்கு அது மனசுல படியும். அதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம்தான் நீங்க உபதேசங்கள்லாம் 2ஆம் பட்சம் தான். ராமாவதாரம் முழுக்க கவனிச்சோம்னா அந்த எந்த இடத்துலயா ராமர் கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்ன மாதிரி எங்கேயாவது ராமர் பேசியிருக்காரா என்ன? ராமாவதாரத்துல எங்கேயா எடுத்து பாருங்க, ராமர் டீச்சிங் எல்லாம் பண்ணதே கிடையாது. எல்லாம் செஞ்சுதான் காமிப்பார், எல்லாத்தையும் செஞ்சுதான் காமிப்பார். அது இன்னி பர்யந்தம் ஜனங்களுக்கு ஒரு பிள்ளைன்னா ராமன் மாதிரி இருக்கணும், மகன்னா இன்னி பர்யந்தம் அது எந்த தேசத்து ஜாதியை சேர்ந்த மக்களா இருந்தாலும் பாரதிய பெண்கள் அவர்களை கூட்டு கேளுங்கோ, உனக்கு ஆத்துக்கார கணவன் யார் மாதிரி இருக்கணும்னு கேளுங்க, ராமர் மாதிரி. துஷ்பிரச்சாரம் பண்றவோ ராமர் சீதைய தீக்குளிக்க வச்சார், காட்டுல கொண்டு விட்டாருன்னு எத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஸ்திரீ அது உண்மை கிடையாது, அங்க உள்ள விஷயமே வேற. அதை நான் அந்த கதை வரத்தே சொல்லுவேன். இன்னி பர்யந்தம் ஸ்திரீக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா ராமன் மாதிரி. ராமன் அப்படி என்ன விசேஷம்னா சீதை சொல்லி கேட்கணும். 4 நாளைக்கு வரத்தே சொல்றேன். இந்த ராமனோட குணங்கள் எல்லாம் சொல்றான். என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறதுதான் இந்த அயோத்தியா காண்டம் ஆரம்பமே. கல்யாணம் ஆச்சு, யதோக்த ததாச்சக்ருஹு விவாகம் விதிபூர்வகம் அப்படின்னு. விதிபூர்வம்னா விதினா வேதம்னு அர்த்தம். சம்ஸ்காரங்கள், சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும். சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிட்டான் பகவான். தசரதன் இதெல்லாம் அபூர்வமா ஒரு விஷயம் உண்டு. இன்னி பிறந்த யாருமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு கௌசல்யா வந்தாலா வரலையா? வரலன்னு சொல்லலாம், வந்தாலும் 2 வகையாக சொல்லலாம். வந்தாலும் இந்த இடத்துல இல்லை, வரலன்னு இல்லை. வரலன்னு நாம ஏன் சொல்றோம்னா, நார்த் இந்திய சம்பிரதாயத்துல ஒரு பிரிவுல உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கும் பையனோட கல்யாணத்தை அம்மா நேர பார்க்க கூடாது அப்படின்னு இன்னைக்கும் உண்டு. சத்திரிய தர்மம். பையனோட கல்யாணத்தை அம்மா நேர பார்க்க கூடாது அப்படிங்கிறது உண்டு. ஆனா இங்க வால்மீகி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கல்யாணம் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவா
பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் விக்னேஸ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானு சதாகதா இத்திக்வா பிராட்சிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததாங்கிற அந்த ஸ்லோகம் வந்துட்டே இருக்கிறதே. அப்ரவீ ஜனகோ ராஜா கௌசல்யானந்த வர்தனம் அப்படிங்கிறார். அந்த இடத்துல ஒரு பதம். இந்த ஜனகன் மேல பேசலாம், யாரை பார்த்து பேசுறான்? ராமரை பார்த்து பேசுறான் அப்படின்னு சொல்லல, கௌசல்யக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராமரை பார்த்து. இந்த கதையில கல்யாணத்துல வார்த்தையே போடுவானே அப்படின்னா, தட்சிண தேச சம்பிரதாயம், தட்சிண தேச சம்பிரதாயம் சொல்றேன், இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்ணலாமா அல்லது பாணிகிரகணம் பண்ணலாமா அப்படின்னு ஒண்ணு அப்பா அம்மா எல்லாம் இருக்காளான்னு கேட்பான் அந்த பையன். அவ அங்கங்க மண்டபத்துல சுத்தி இருந்தாலும் அவ எல்லாரையும் வர சொல்லி பக்கத்துல நிறுத்திண்டு அவ கையில அந்த ஸ்ரீமங்கல்யத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்படி ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்றதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வங்கள்லாம் பிரார்த்திச்சுட்டு அப்பா அம்மாவை பார்த்து மனசார நமஸ்காரம் பண்ணிட்டு தான் இந்த ஸ்ரீமங்கல்ய தாரணம் பண்ணணும். அது மாதிரி பாணிகிரகணம் பண்றதே அப்படி கௌசல்யை பார்க்கிறார் ராமர். ஒரு குழந்தையோட கல்யாணத்தை விட பெற்றவர்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்கு? அதனால இந்த இடத்துல கௌசல்யானந்த வர்தனம்னு ஒரே வார்த்தையில முடிச்சுதான். வந்தான்னு சொல்லலாம், வரலன்னு சொல்லலாம், சத்திரிய தர்மப்படி வரலன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு ராமாயணத்துல. இது மாதிரி அந்த தேச தர்மம் அந்த ஜாதி தர்மங்கள்லாம் வரத்து இப்படி நடுப்புல தொங்க விட்டுருவார் வால்மீகி. நீங்க இதுதான் நிர்தாரணம் பண்ணி ராமர் கையில மோதிரம் எப்படி வந்தது? பாதுகை பரதன் கொண்டு போனானா ஏது அந்த பாதுகை? இது மாதிரி எல்லாம் சில கேள்விகள். பாதுகையெல்லாம் பரதன் தான் கொண்டு போனான். ஏன்னா பாதுகை ஹேமபூஷித்தேன்னு இருக்காங்க, தங்கமயமான பாதுகைன்னு. இதெல்லாம் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவா. எல்லாருக்கும் பதில் ராமாயணத்துல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சது, தசரதன் கௌசல்யா சுமித்ரா கைகேயி குடும்பத்தோட இருக்கா. நம்ம சம்பிரதாயப்படிதான் நாம சொல்லணும். ஜனகன் அவனுக்கு 2 பொண்ணு, அவன் தம்பி குஷத்வஜன் பேர், அவனுக்கு 2 பொண்ணு. இவனுக்கு சீதா ஊர்மில இவனோட பொண்ணு, மாண்டவி ஸ்ருதகீர்த்திங்கிறது குஷத்வஜனோட பொண்ணு. இந்த 4 பேரையும் கல்யாணம் பண்றான். அதுல 100 விஷயம் சொல்றேன். இந்த வில்லம் இன்னைக்கு நான் சுருக்கமா சுடிச்சுட்டு போயிட்டேன். இந்த ஒருத்தர் சொன்னார் ஜாதகங்கள்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணினார்னு உடனே அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்ன முடியல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க அறிமுகப்படுத்திக்கும் போது ராமர் தசரதனை கூப்பிட்டது ராமரோட கல்யாணத்துக்கு தான். சீதை அந்த வில்ல முடிச்சா சீதைக்கு கல்யாணம்னா அப்பதான் அப்படிதான் கூப்பிட்டது. வசிஷ்டர் தசரதனோட வம்சத்தை சொல்லும் போது தசரதனுக்கு 4 புள்ள ராமலட்சுமண பரத சத்ருக்னன் அப்படின்னா, ஜனகன் சதானந்தர் சொல்லணும், சதானந்தர் சொல்லல, ஜனகனே சொல்றான். அது ஒரு விசேஷம் தன் வம்சத்தை பத்தி. அதுல இன்னொன்னு சொல்லிக்கிறாங்க, இந்த கோத்திரம்ங்கிறது பிராமணனுக்கு மட்டும்தான், மற்றவாளுக்கு கிடையாது. சகோத்திர விவாகம் கூடாதுன்னு ஒரு விஷயம் சொல்றோம் பத்தியில. இந்த கோத்திரமே சகோத்திரம்னா என்ன, ஒரே கோத்திரத்துல பிறந்தவா கல்யாணம் பண்ணிக்க கூடாது. 2 கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரே கோத்திரத்துல பிறந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரே தமிழ் வருஷத்துல பிறந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் வருஷப்படி ஒரே வருஷமா இருக்கலாம், தமிழ் வருஷம் ஒரே வருஷமா இருக்கக்கூடாது. 1 மாசம் 1 நாள் வித்தியாசம் இருந்தாலும் தமிழ் வருஷத்துல கல்யாணம் பண்ணலாம். பங்குனி மாசத்துல 30ஆம் தேதி ஒரு பையன் பிறந்திருக்கான், சித்திரை மாசத்துல 2ஆம் தேதி ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னா கல்யாணம் பண்ணலாம். சித்திரை மாசத்துல ஒரு பையன் பிறந்திருக்கான், அதே வருஷத்துல கடைசியில பங்குனி மாசத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னா கல்யாணம் பண்ண கூடாது. சகோதரத்துவம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரன் அப்படிங்கிற ஸ்தானம் வரும். இது கோத்திர விஷயம். இந்த கோத்திரம் சத்திரியர்களுக்கு எப்படி கோத்திரம் மாறும்னா பிறந்த கணக்குல வராது. பிராமணனுக்கு மட்டும்தான் அவ மூதாதையர்கள் கணக்குல வரும். சத்திரியர்களை பொறுத்த பரியந்தம் சத்திரியர்களோ வைசியர்களோ மற்றவர்களுக்கும் ஆச்சாரியான அனுசரிச்சுதான் வரும்.
யார் அவளுக்கு ஆச்சாரியானோ. இப்ப நான் நேற்றுக்கு சொல்லும் போது வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய திரயாரிஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாயா அப்படின்னு ராமரை சொன்னேன். வசிஷ்ட கோத்திரம்னு சொன்னேன். இந்த சூரிய வம்சத்துல வசிஷ்டர் எங்க வந்தார்? நாராயணன், பிரம்மா, பிரம்மாவோட புள்ள காஷ்யபர், காஷ்யபரோட புள்ள பிரம்மாவோட புள்ள மரீச்சி, மரீச்சியோட புள்ள காஷ்யபர், காஷ்யபரோட புள்ள சூரியன், சூரியனோட புள்ள மனு, மனுவோட புள்ள இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகோட புள்ள விகுச்சி, விகுச்சியோட புள்ள புரஞ்சயன், புரஞ்சயனோட புள்ள அனேனஸ், அனேனஸோட புள்ள பிருத்து, பிருத்துவோட புள்ள விஸ்வரந்தி, விஸ்வரந்தியோட புள்ள சந்திரன், சந்திரனோட புள்ள யுவனாஸ்வன், யுவனாஸ்வனோட புள்ள சாபஸ்தன், சாபஸ்தனோட புள்ள பிருகதஸ்வன், பிருகதஸ்வனோட புள்ள குவலயாஸ்வன், குவலயாஸ்வனோட புள்ள திடாஸ்வன், திடாஸ்வனோட புள்ள சைலஜித்னு வரிசையா வரும். இந்த சூரிய வம்சத்தை சொல்லும் போது இப்படி வரிசையா வரும். இது தசரதன், அஜனோட புள்ள தசரதன், தசரதனோட புள்ளதான் ராமலட்சுமணன். இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட வசிஷ்டர் வரவே மாட்டார். இந்த வசிஷ்ட கோத்திரம்னு சொல்றோம்னா வசிஷ்டர் தான் இந்த முதல்ல சொல்லும் பார்ப்போம் மனுன்னு, இதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் தான் வாத்தியார். அதனால இது ஒரு மெசேஜா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த நம்ம தென் தமிழ்நாடெல்லாம் போனோம்னா குலதெய்வத்தை வச்சுதான் இருக்கும். கோயம்புத்தூர் தமிழ்நாடெல்லாம் போனேன்னா ஒரே குலதெய்வத்தை வழிபடுறவா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த குலதெய்வம் மாறினாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே தெய்வமா இருந்தா ஒரு கூட்டம்னு அர்த்தம். அது ஒரே குரூப் அவா அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இப்படி அவ அந்தந்த பிரதேசங்கள்ல அவளுக்குள்ளேயே நம்ம வகுத்து வச்சிருப்போம். இதெல்லாம் எந்த காலம் சார்னா இங்க பாருங்க, எப்படி வேணாலும் வாழலாம்னா அது மிருக வாழ்க்கை. இப்படிதான் வாழணும்னா தான் மனுஷிய வாழ்க்கை. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கு. நீங்க சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி, சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுதான் கஷ்டம். 70 வருஷமா நாசமா போச்சு. இந்த பிரிட்டிஷ்காரன் வந்ததுல இருந்து இந்த தேசத்தை சரி பண்ண முடியலையே நம்மளால. எவ்வளவு சிரமப்பட வேண்டிய, எத்தனை பொந்து அடைக்க வேண்டும். டால்டா டப்பாவை சரி பண்றதுன்னு இருக்கு தாத்தா. இந்த பழைய காலத்துல டால்டா டப்பான்னு ஒண்ணு இருக்கும். அது நெச்சுக்கி போயிடுதுன்னு இந்த பக்கத்தை தட்டினா அந்த பக்கம் ஒரு டொக்குன்னு உள்ள போயிடும். அது மாதிரி இருக்கு எல்லா சிஸ்டமுமே. இதை எதை சரி பண்றது சொல்லுங்க. இதெல்லாம் ஜாக்கிரதையா நான் நாம எதை மனசுல வாங்கிக்கணுமோ அதை மனசுல வாங்கிக்கல, எதை மனசுல வாங்கிக்க கூடாதோ அதை மனசுல வாங்கிக்கிறோம். இந்த பிராமணர்கள் அப்படின்னு எடுத்துட்டா இதுல பிராமணால ஸ்மார்த்தால எடுத்துட்டோம்னா மிருகச்சரணம்னோ, வடமானோ, வாத்தியமானோ, அஷ்டசகசிரம்னோ, சோழியால்னோ, வைஷ்ணவால எடுத்துட்டோம்னா பாஞ்சராத்திரம்னோ, தென்கலைனோ, வடகலைனோ, இந்த பிரிவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் சமஞ்சசப்படுத்திக்கலாம் நம்ம. இப்ப பாரத்வாஜ கோத்திரம்னு இருக்கு. பாரத்வாஜ கோத்திரம் வடகலையில உள்ள ஐயங்காட்டியும் இருக்கு, தென்கலையில உள்ள ஐயங்காட்டியும் இருக்கு, மிருகச்சரணத்துல உள்ள பிராமணாட்டியும் இருக்கு, வாத்திம பிராமணாட்டியும் இருக்கு, தெலுங்கு பிராமணாட்டியும் இருக்கு. இப்ப ஒரு தெலுங்கு பிராமண பொண்ணும் தமிழ் பிராமண பையனும் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த கோத்திரத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா பாரத்வாஜர் இத்தனை பாரத்வாஜர் கிடையாது, ஒரே பாரத்வாஜர் தான். இப்ப என்ன தெலுங்கு பாரத்வாஜர், ஐயங்கார் பாரத்வாஜர், ஐயர் பாரத்வாஜர் இருந்தாரா என்ன? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பின்னாடி வந்த சம்பிரதாயம். அப்ப நாம அந்த நம்மளோட இப்ப அதை எப்படி மெர்ஜ் ஆயிடுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சுக்கலாம். கோத்திரத்தை மாத்த முடியாது. எதை நம்ம புடிச்சுக்கணும், எதை விடணுங்கிறத மனசுல வாங்கிக்கணும். நாம என்ன பண்றோம்னா எதை புடிச்சுக்கணுமோ அதை விட்டுட்டோம், எதை விடணுமோ அதை புடிச்சுட்டு நிக்கிறோம். வரட்டு புடிவாதமா. குழந்தைகள் கல்யாணத்துல இத்தனை விஷயம் இருக்கு நாம கவனிக்க வேண்டியது. இங்க 3-4 பையன்னு சொன்னா, ஜனகன் சொன்னா எனக்கு 2 பொண்ணு, என் தம்பி குஷத்வஜனுக்கு 2 பொண்ணு. இந்த விஸ்வாமித்திரர் தானே மீடியேட்டர். இங்க 4 புள்ள, அங்க 4 பொண்ணு. ஜனகா 4 பேருக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த ஸ்பாட்ல கல்யாணத்துக்கு முத நாள் தீர்மானம். கல்யாணத்துக்கு முத நாள் தான் பரத லட்சுமண சத்ருகுணானுக்கே தீர்மானம். கல்யாணம் நாளைக்கு இப்படி சொன்னா யாரா கல்யாணம் பண்ணிப்பால? நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா பண்ணிப்பால?
அப்படி பண்ணிட்ட தேசம் அதுக்காக சொல்லவர். பெரியவா சொன்னா கேட்கணும். நான் இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. பெரியவாலே சம்பந்தப்பட முடியாது. என்ன கேட்டா அது ரொம்ப நல்லதுன்னு நான் இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, மேல விழுந்து கொடுக்காம போனா சரின்னு ஒரு வழி உண்டு. நிறைய இடம் போனா என்ன, வளம் போனா என்னங்கிற மாதிரி இந்த கல்யாண விஷயத்துல நீங்க சம்பந்தப்படாம இருந்து எல்லாம் பெரிய சௌகரியம் என்னன்னா, நாளைக்கு பொழுது விடுத்தா பஞ்சாயத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டான். அந்த மாதிரி இருக்கு. இப்படி பார்க்கணுங்கிற அப்படி பார்க்கணும்னா அவன் தான் தீர்மானம் பண்றான். தீர்மானம் பண்ணின உடனே நம்ம யோசனை பண்ணு, அவசரப்படாதேன்னு நாம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கதை சொல்லும் போது பொதுவான விஷயத்தை பேசும்போது இதெல்லாம் தீட்சிதரோட எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சுடாதீங்க. எங்க குடும்பத்துல எல்லாம் அந்த பழக்கங்கள் எல்லாமே கிடையாது. இன்னி பரியந்தம் நாங்க சொல்றதுதான் தீர்மானம். நாங்களும் நிர்பந்தப்படுத்த மாட்டோம். ஆனா நாங்க பண்ணின காரியம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் ரொம்ப சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிடுவோம், கன்னிகாதானம். இப்ப பண்ண முடியலங்கிற தேவை நான் என் குழந்தைகளுக்கு எல்லாம் வர தேவை. அந்த குழந்தைகள் 10வது 11வது படிக்கும் போதே அந்த குழந்தைகளை பேசி வச்சுட்டேன். இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்னு அவள்கிட்ட பேசிட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணினது. அதுக்குள்ள என்ன வேணாலும் புரிஞ்சு போயிடும். இது புரிஞ்சிருக்கா, புரியலையா, சரியா வருமா வராதா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நம்ம இப்ப திடீர்னு கல்யாணம் பண்றதுதான் பிரச்சனையா போகுது. ரெண்டாவது, அந்த குழந்தைகளா இருக்கும்போது காமங்கள்லாம் கிடையாது. பெரியவா சொன்னதை கேட்பான், சௌக்கியமா இருப்பான். அதுதான் அடிப்படை விஷயம். நீங்க இப்ப நாராயண தீட்சர்னு சொன்னார், இவர் மாமியார், அவரோட ஒரு முடிவை சொல்றேன். சேங்காலிபுரத்துல முத்தன்னாவாள் ஆராதனைன்னு ஒண்ணு நடக்கும். 4 நாள் நடக்கும். அந்த ஆராதனை ஆரம்பிச்ச உடனே பனங்குடியிலேருந்து ஒரு மாமா வந்திருந்தார். கல்யாணம் சம்திங் ஏதோ பேர், சுந்தரேஸ்வரர் ஏதோ பேர். அவர் சும்மா வரமாட்டாரோ. அவருக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அழிச்சுட்டு வந்திருந்தார். வந்த உடனே எங்க தாத்தா கேட்டா, குழந்தை யாருன்னா என்னோட பொண்ணுன்னா. எங்க தாத்தாவுக்கு ஒரு தம்பி ஆஞ்சநேய தீட்சிதர்னு பேரு, அவருக்கு ஒரு பையன் அத்ராபதினு பேரு. அவர் இப்ப இல்ல. தாத்தா சொன்னா, தம்பி பிள்ளைக்கு கொடுத்துடலாமே இவளை அப்படின்னா. வேற எது கோத்திரமை வேற எங்களுக்கே தெரியும், பந்துக்கள். இன்னும் பஞ்சாங்கத்தை கொண்டாடினா கொண்டு வந்தா நாளைக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னார் தாத்தா. நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கு கல்யாணம். அவர் சொன்னார், அவர் ஆராதனையை தரிசனம் பண்ண வந்திருக்கார். நான் 2-3 விஷயம் சொல்லி போறேன். நான் ஒண்ணுமே ப்ரிப்பேரா இல்லை கல்யாணத்துக்கு. 2வது, எங்க அம்மா வயசான அம்மா இருக்கா, எங்க மாமி இருக்கா, பனங்குடியில இருக்கா. அவள்கிட்ட நான் கேட்டுன்னு தான் இதுக்கு நான் அபிப்பிராயம் சொல்ல முடியும். கல்யாணம்னு ஒன்னே அப்படிதானே, அதெல்லாம் ஒண்ணுமே தப்பே இல்லை. அவசியம் கேளுங்கோ. நான் ஒரு வண்டி கட்டி விடுறேன், நேர பனங்குடி போங்கோ. என்கிட்ட ப்ரிப்பேரா என்ன ப்ரிப்பேரா வேணும்னு கேட்டா தாத்தா. உற்சவத்துக்கு பந்தல் போட்டிருக்கு, வாழை மரம் கட்டியிருக்கு, மேலக்காரன் வந்திருக்கா, சமயக்காரா ராஜகோமன்னா இது உடையாளர் சமயக்காரா குரூப் சமைச்சுட்டு இருக்கா. தினம் 150-200 பேர் சாப்பிட்றா. மாலை சொல்லணும், முகூர்த்த புடவை வேஷ்டி கையில நான் வச்சிருக்கேன். இதோ எங்க பெரியப்பா ராமன் தீட்சிதர்னு பேரு. ராமன் அனுப்பிச்சு நம்ம சக்கரபாணின்னு ஒருத்தர் கும்பகோணத்துல உண்டு, ஜுவல்லரின்னு. இந்த கும்பகோணம் தெரிஞ்சவாளுக்கு தெரியாது, செட்டியார் அவர், வயசானவர். அவர்கிட்ட போய் கையோட ஒரு திருமங்கலியம் வாங்கிட்டு வர சொல்றேன். இந்த திருமங்கலியம் மட்டும்தான் வாங்கணும். இப்படி தெரிஞ்சப்போ என்னை போட்டு மேல மேல பேசாதீங்கோ. நான் ஒரு நிமிஷம் போய் நான் எங்க மனைவி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கோல. என்ன, நான் வண்டி கட்டி விடுறேன், நீங்க போய் கேட்டுட்டு வாங்கோ, சாப்பிட்டு வந்துடுங்கோ, இந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போயிடுங்க. எதுக்குன்னா, நீங்க நாடகாலத்தால வந்துட்டேன்னா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கல்யாணம் ஆகிடும்ட்டா. நீங்க வந்தேன்னா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மிரட்டெல்லாம் இல்லை, அவ்வளவு உரிமை எடுத்துக்கலாம். அப்படி நடந்ததுதான் எங்க சித்தி கல்யாணம். 5 குழந்தைகள் பத்தி, குழந்தைகள் சௌக்கியமா இருந்து எல்லாரும் சௌக்கியமா தானே இருந்தா. இதுவாது இல்லை. எனக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், அந்தூர்ல சாஸ்திரம் வாய்ச்சிட்டு இருக்கேன். எங்க வெள்ளிக்கிழமைக்கு எங்க அப்பா போன் பண்றார், உனக்கு திங்கக்கிழமை கல்யாணம், கிளம்பி வாங்க. அப்படியே நடந்தது. இன்னைக்கு சொல்லுவாரு, திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை போன் பண்றாரு, காலையில 10 மணிக்கு, உனக்கு திங்கக்கிழமை கல்யாணம், கிளம்பி வா அப்படின்னு.
அப்படிலாம் கல்யாணம் நடக்குமான்னா நம்ம தெரியல. கல்யாணத்திலே கல்யாணம் நிச்சயமாகும், கல்யாணத்திலே கல்யாணம் நடக்கும். சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அதனுடைய அடிப்படையில சௌக்கியமா இருந்தா, நாம இன்னைக்குமே அதை ஃபாலோ பண்ற ஒரு குரூப் எல்லாம் இருக்கு. நீங்க நினைக்கிற வாழ்க்கை மிருக வாழ்க்கை. நான் இது நூற்றாம் பழமையான வார்த்தையா நான் சொல்லல. உலகம் முழுக்க மனசுல வாங்கிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடியதான அத்தனை குளறுபடியும் மனசுல வாங்கிட்டு தான் நான் இதை சொல்றது. இது சரியா வரணும் அப்படின்னா, கரெக்டா இருக்கணும்னா, சாஸ்திரம் சொன்னதெல்லாம் தப்பு. நான் என்ன சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, சாஸ்திரம் சொன்னது தப்புன்னு சொல்லிடாதீங்க. நீங்க சாஸ்திரம் சொன்னது கரெக்ட் தான். என்னால இப்ப அனுஷ்டானம் பண்ண முடியலன்னு வேணா சொல்லலாம். 4 பேருக்கும் கல்யாணம்னா 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா, 4 பேருக்கு எனக்கு ஜாதகமா பார்த்த கையோட கல்யாணம்.